வீட்டில் கேஸ் இல்லை, பால் இல்லை, தண்ணி இல்லை, தீப்பெட்டி இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் உங்கள் அம்மா வீட்டை கொண்டு போய் கொடுத்துட்டியாடி? ஆமாம், ஒரு பால் பாக்கெட் கூட வாங்க வைக்கலாம இருக்காங்க எங்கள் வீட்டில். என்னடி கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேங்க. உங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டியோ? எத்த நான் ஒரு மாசமா இங்கே தான் இருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தத்தில் நீங்கள் பேசுவீங்க? எதாவது சொல்லிக்கிட்டு கிடக்காதா? நீ தான் இனி யாரும் அடுப்புக்குள்ளேயே நிற்கிறியடி. காப்பி போட்டு போட்டு குடிச்சிருப்பா. கிழக்கு இப்படி வாய் வார்த்தையாக சண்டை விட்டுக்கிட்டே இருக்கே, அடிக்க படிக்குதே. ஏக்கா இழுச்சக்கா என்ன கச்சிடுங்க? என் பைத்தியக்காரி கீழே எடுத்து போட்டுறாடி. நீ எதுக்கு நீங்க மேலே வந்த? ஏக்கா உங்கள் வீட்டுக்கு போய் பார்த்தேன், உங்கள் அம்மா எங்கேயோ வெளியில் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. நானும் ஃபுல்லாக தேடி பார்த்தேன், ஆளையே காணும். அப்புறம் தான் யோசிச்சேன், எங்கேயாவது போய் வேடிக்கை பார்க்க உட்காந்துருப்பீங்க. நான் அதே மாதிரி இங்கே மேலே வந்து உட்காந்துருக்கீங்க. ஏடி ஒன்று மேலே வந்து உட்காரு, இல்லைன்னா விட்டுடி காலை பிடிச்சி இழுக்காது, கீழே விழுந்துருவேண்டி. ஓடி வயிறு பசிக்கிட்டு சோறு கீராக்கி கொண்டு வாப்போ. எத்து சோறாக்குறதுக்கு அரிசி வேணும், குழம்பு வைக்கிறதுக்கு ஏதாவது காய்கறி வேணும், எதுவுமே இல்லை வீட்டில். ஏடி என்னதாடி செய்வேன்? என் மகன் வாங்கி வாங்கி உள்ள வைக்கிறேன், என்னதான் செய்யறான்னு தெரியல. தூக்கி வித்துருவியோடி. கிரட்டு சிரிக்கி சரியா கண்டுபிடிச்சிட்டாலே. என்ன இல்லைச்சக்கா, இதெல்லாம் போர் அடிக்குதுக்கா. இது சண்டையவா வந்து எட்டி பார்த்தீங்க? பொருடி பொறுமையாரு, இனிமேல் தான் கலக்கட்டும். சரி உள்ள போய் ஏதாவது திங்க ஏதாவது எடுத்துட்டு வாடி போடி. வண்ணக்கா கிளவி உள்ளே போன்றா, அது வெளியே போறா. அவள் எங்கேயாவது அன்னதானம் போடுறாங்களா இல்லை யாரும் கீழே எதையும் போட்டு போயிட்டாங்களான்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏக்கா இழுச்சக்கா, இந்த பந்தத்துக்கு கிளவி மண்டையில் போட்டுருமா? தூக்கி போட்டுடி, அது வம்பளுக்கு தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். சூ ஓடு. செத்து சிரிக்கி சோறு எல்லாம் திங்க வைக்கதா கேட்டா பந்த தூக்கி மூக்கு மேலே எரிஞ்சிட்டு போறான். இருடி ஓ மேலே தூக்கி எறிகிறேன். சூ ஆய மண்டை 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 கிளவிக்கு எம்முட்டு தும்முறு பந்த கொண்டு போய் எறிகிற. கண்ணு தெரியலனாலும் நல்லா தூக்கி போடுறாமா. என்ன இல்லைச்சக்கா, ரெண்டு பேரும் சண்டை விடுவாங்கன்னு பார்த்தா அமைதியாக இருக்காங்க. பந்த என் மேலே அடி தூக்கி போடுற கிளவி, நீ செத்துட்ட. சூ இதானடி கிளவி மேலே பந்து தூக்கி போடுற, நீங்க தூக்கி போட்டுக்கிறக்கா. இது என்ன அந்த பந்து கூட நம்ம சொன்னடி கேட்க மாட்டேங்குது, மரத்து மேலே போய் இடிச்சுக்கிறது. இப்போ பந்து திரும்ப அவ பக்கமே போகுதுக்கா. ஆத்தி தொலைஞ்சு போயின்னா திரும்ப இங்கேயே வருது. ஆத்தி என் மூஞ்சி இந்த ஒரு மாடி எதுக்குமா ஊடால வந்துச்சு? ஏக்கா இழுச்சக்கா, அங்கே பார்த்தீங்களா சிவப்பி மூஞ்சியை காணுக்கா. ஆமாடி, இதுக்கு முன்னாடி உருண்டை மூஞ்சியா இருக்கும், இப்போ பந்து மூஞ்சியா இருக்கு. எல்லாம் ஒன்று மேலே தான் இருக்கு. ஏமா எரும மாடு, உனக்கு அறிவில் பந்து வச்சு விளாடுற வயசாமா? ஏண்டி அப்போ இந்த பந்தை நீ தான் அங்கிட்டு இருந்து தூக்கி போட்டியோ? செருப்பு பிஞ்சிரும். நானே இப்போ தான் அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வரேன், என் மூஞ்சில் பந்தை தூக்கி போட்டு நான் தூக்கி போட்டேனா? இவ்வளோ சண்டை ஓட்டுக்கிறக்காளுங்க நம்ம பந்தை தூக்கி போட்டதுக்கு எவன் மேலே பட்டுச்சுன்னு தெரியலையே. ஏமா குண்டு எங்கம்மா கிளம்பிட்ட? என் மேலே தூக்கி போட்டியில திரும்ப இந்த பக்கமே வர மாட்டேன்டி. ஏமா பந்து எங்க பந்துமா, கொடுத்துட்டு போ. என் மூஞ்சில தான் தூக்கி போட்டேன், எனக்கு தான் அந்த வலி வேதனை எல்லாம் புரியும். அதனால அது ஏன் பந்து இனிமேல். சரி இந்த பந்து தூக்கி போட்டதே நம்ம தான், நம்ம பந்து வச்சுக்கிட்டு ஏன் இது ஓய்துன்னு சண்டைக்கு போறாளடி? அது திரும்ப போய் வாங்க முடியக்கூடாது. முடி முடி முடி. பரவாயில்லைக்கா, முடி வைக்க ஆரம்பிச்சிட்டா. இவன் பந்து கொடுத்து தொலைறவன் விட்டு தொலைமா, முடியை பிடிச்சிருக்காத. கொடுத்துட்டு போடி, அது ஏன் பந்துடி, நான் விட மாட்டேன்டி. இவன் விட்டு தொலைமா, கொடுக்குறேன். நீ குடுடி, அப்பதான் நம்புவேன். இல்லாட்டா பத்துக்க மொட்டை அடிச்சு விட்டுருவேன். அடியே ஒத்தரசா, ஏடி விளங்காதவளே, திங்க ஏதாவது எடுத்துட்டு வானே. என்னடி கத்திக்கிட்டு இருக்க? என்னடி சண்டை? கிளவி ஒருத்தி எனத்தையாவது செஞ்சுக்கிட்டு எனத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. இந்த அந்த பந்தை வச்சுக்கிட்டு அப்படியே ஒளிஞ்சு போய் தொலை. ஐயோ இழுச்சக்கா, பந்து நம்ம பக்கம் தான் வருது, நம்ம கண்டுபிடிச்சிருக்கா. நகருங்க விட்டுடி, இப்ப தட்டி விட்டுற மறுபடியும் அவள்கிட்ட போயிடும். அடியே தொலைஞ்சு போறவளை எத்தனை தடவை பந்தை தூக்கி தூக்கி மூஞ்சி மேல போடுவா? ஐயோ இது என்ன கிளவி மேல விழுந்துருச்சு, நம்ம ஓடிடுவோம். ஐயோ இந்த குண்டிச்சிருக்கே அநியாயமா எங்க அத்தையை கொண்டுட்டாலே. இந்த பந்து விழுந்தா இந்த கிளவி செத்துருவாங்க. அடியே சிறுக்கி, நான் வந்து சாவலை, திங்க ஏதாவது எடுத்துட்டா போடி. அட்டக்கிழவி பந்து மேல விழுந்து உயிர் போற நிலைமையா இருந்தாலும் மறுபடியும் திங்கி எடுத்துட்டு வாங்குறாளே.